திரையுலகில் பிரபல நடிகராக வலம் வரும் தனுஷ் தற்போது இயக்குநராகவும் கலக்கி வருகிறார். இவருடைய இயக்கத்தில் பாப்பாண்டி, ராயன் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் தனுஷ். இதனைத் தொடர்ந்து அடுத்து இயக்கி வரும் இட்லி கடை மூலம் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய தீவிரமாக உழைத்து வருகிறார் தனுஷ். டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் தனுஷை படத்தை இயக்கி அதில் நடித்து வருகிறார். இப்படம் தனுஷ் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் 4வது திரைப்படமாகும். இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதன் பிறகு அதே நாளில் அஜித்தின் குட் பேட் அக்லி படமும் வெளியாக இருப்பதாக அறிவிப்பு வந்தது. இதனால் இட்லி கடை திரைப்படத்தின் ரிலீஸ் தள்ளி போகலாம் என கூறப்பட்டு வந்தது. அதே போல சமீபத்தில் இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகாது என அப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துவிட்டார். இந்த படம் சிறப்பாக வந்துள்ளது. இன்னும் 10 நாட்களில் புது ரிலீஸ் தேதியை அறிவிப்போம் என்றார். இந்நிலையில் அஜித் நடிப்பில் தனுஷ் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் என கடந்த சில வாரங்களாகவே செய்திகள் இணையதளத்தில் பரவி வந்தன. ஆனால் இது பெரும்பாலும் வதந்தியாக தான் இருக்கும் என்றும் பலரால் சொல்லப்பட்டது. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்க இருப்பதாகவும் பேசப்பட்டது. இந்நிலையில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இதை பற்றி சமீபத்தில் பேசியிருக்கிறார். தனுஷ் இயக்கத்தில் அஜித் ஒரு படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விஷயம் உண்மையா என கேட்கப்பட்டதற்கு பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. மேலும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது என்றார். இதன் மூலம் தனுஷ் மற்றும் அஜித் கூட்டணி இணைவதாக வந்த தகவல் உண்மைதான் என தெரிய வந்துள்ளது. இந்த படத்தில் அஜித்திற்காக மாசான கதையை தனுஷ் உருவாக்கி இருக்கிறாராம். மேலும் தனுஷ் ஒரு சிறிய ரோலிலும் என்ட்ரி கொடுக்க இருப்பதாகவும் தகவல் வருகின்றது. இந்த தகவல் இரு நடிகர்களின் ரசிகர்களையும் குஷியில் ஆழ்த்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.